தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய நீண்ட நாள் திரைப்பயணத்தை முடித்து முழுமையாக அரசியல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண இருப்பது சமீபத்துல முக்கிய செய்தியாக உருவெடுத்தது. பல வருடங்களாகவே அரசியல் நோக்கத்துடன் தன்னுடைய மக்கள் இயக்கத்தை கட்டியெழுப்பிய தளபதி விஜய் அவர்கள் இப்போது முழுநேர அரசியல்வாதியாக மாறியிருப்பது அவருடைய ரசிகர்களையும் பொதுமக்களையுமே பெரிய உற்சாகத்துல அழுத்திருக்கு. சமூக வலைதளங்கள்ல பரவி வரும் கருத்துக்கள் இந்த மாற்றம் மக்கள் மனதுல பெரும் எதிர்பார்ப்பு உருவாக்கி இருப்பதாக காட்டுது. வழக்கம் போல பழைய கட்சிகளுக்காகவே வாக்களிக்க மாட்டோம், இப்போ விஜய் அவர்களுக்கு தான் வாக்களிப்போம், மாற்ற வேண்டும் அப்படின்னு பொதுமக்களுமே வெளிப்படையாக பேசியிருக்காங்க. திரையுலகில் மிகப்பெரிய ரசிகர் வட்டத்தை கொண்டிருக்கும் தளபதி விஜய் அவர்கள் அரசியலிலும் அதே வரவேற்பு பெறுவாரா அப்படின்ற கேள்வி இருந்தாலுமே மதுரை மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்களை ஈர்த்த விஜய் அவர்கள் கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் திமுகவிற்கு சரியான போட்டியாக இருப்பார் அப்படின்னு பலருமே பேசும் அளவிற்கு அந்த மாநாடு அமைஞ்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜய் அவர்கள் பற்றிய மற்றொரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது தமிழக அரசியல்ல இதுவரைக்குமே நடந்த மாநாடுகள்ல மதுரையில் நடந்த தளபதி விஜய் அவர்களுடைய மாநாடு பற்றி அதிகமாகவே பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாம அதுல லட்சக்கணக்கான ரசிகர்கள், தொண்டர்கள், மக்கள் அப்படின்னு பலருமே சூழ்ந்திருந்தாங்க. இந்த மாநாடு தான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த மாநாடுலேயே சிறப்பான மாநாடு அப்படின்ற பெயரையுமே தளபதி விஜய் அவர்கள் வாங்கியிருக்காராம். கண்டிப்பாக 2026 முதல்வர் அரியணையை பிடித்து விடுவார் அப்படின்றது போலதான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.